உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 1000க்கும் மேற்பட்ட ஜோதிட மாணவர்களை நேரடி வகுப்பிலும் ஆன்லைன் வகுப்பிலும் உருவாக்கிய குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்களின் ஜோதிட வகுப்பில் இணைந்து பயன்பெறுங்கள். மேலும் கடன், திருமணம், தொழில், வேலை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் 60 நாட்களில் தீர்வு காணப்படும். எனக்கு வந்து நான் திருப்பதிக்கு போனால் எனக்கு செட் ஆகலை. ஒரு 4-5 வாட்டி நான் அதை பார்த்துட்டேன். திருப்பதி போகிறவங்க திருத்தணி போயிட்டு வந்த அருணகிரிநாதர் அவரை பத்தின ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க, தேடி போயிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அருணகிரிநாதர் எப்படி முருக பக்தரா ஆனார்னு ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அருணகிரிநாதர் முதல்ல முருக பக்தரே கிடையாது. மிகப்பெரிய முருக அதிசய பிரிவு வந்து யாருமே கிடையாது. புல்லன் முருகனுக்கு ஒருத்தர் இருந்தாலும் ஒரு அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட பல ஆயிரம் பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த பல ஆயிரம் பாடல்களில் ஒரே ஒரு முருகனை பற்றி தான் அதிகமாக எழுதியிருக்காரு. திருச்செங்கோடுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, மேருமலை. மேருமலைனா இமயமலை. கிட்டத்தட்ட இமயமலைக்கு நிகரான இடம் தான் இந்த திருச்செங்கோடு. திருச்செந்தூருக்கு அப்புறம் நான் அழுதது வந்து இந்த முருகர்கிட்ட தான். 45 நிமிஷம் 50 நிமிஷம் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தரும் சிவ சைவத்தை வணங்குறவங்க யாரா இருந்தாலும் சரி உலகத்தில் உருவாட்டியே அந்த அர்த்தம். இப்போ எனக்கு வந்து கும்பராசி ஜென்மசனி நடக்குன்றாங்க, அந்த வேதனை வருது, ஆமாம் வருது. ஆனால் அதுலேருந்து யார் காப்பாற்றணும் பார்த்தா முருக சக்தி தான் காப்பாற்றுது. இந்த பேட்டி பார்க்குறோம், கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் கும்ப லக்னம் கும்பராசிக்காரங்க ஒரு வாட்டியே என்னோட பாடி நான் இறந்ததுக்கப்புறம் என் உடலை பார்த்து யாரும் அழக்கூடாது. கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருக்கணும். செத்ததுக்கு அப்புறமும் உங்க கூட இருக்கணும். பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் நம் கந்தன் முருகன். நம்முடைய முருகனை பற்றி நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தொடர்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம திரு JSK கோபி அவர்கள் முதல்ல நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் அறிமுகமானவர். இன்று கர்ம ஆராய்ச்சியாளராகவும் மிகப்பெரிய முருக பக்தராகவும் நம்ம முன்னாடி விளங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் சந்திச்சு நம்ம நிறைய விஷயங்கள் முருகனுடைய அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். ஒரே ஒரு திருத்தம், மிகப்பெரிய முருக பக்தர்கள்னு சொன்னீங்கல்ல, நான் சாதாரண முருக பக்தர் தான். முதல்ல நீங்கள் தான் அந்த முருகரை பற்றி பேசும்போது எடுத்தீங்க, கரெக்டுங்களா? அப்பயும் அதே முருக பக்தி தான், இப்பயும் அதே முருக பக்தி தான். அதனால் நிறைய பேர் மிகப்பெரிய முருக பக்தர்னு சொல்லவும் எனக்கு ஒரு பயம் வரும். இல்லை, நான் எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல உங்களுடைய காணொலிகளை நான் பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் அந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் எல்லா உங்களுக்கும் சேனலுக்கும் தான். ஏன்னா உங்கள் சேனலில் தான் அந்த ஸ்டிக்கர் எல்லாமே கூட நிறைய இடத்துல பார்க்கும்போது எனக்கு உங்க ஞாபகம் மட்டும்தான் வருது. என்னன்னா திரும்ப திரும்ப நான் வந்து முருகர்கிட்ட கேட்கறது என்னன்னா, முருகா என்னை விட பக்தியில் சிறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு தம்பி தான் வந்து 1 மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டு முருகனை பார்க்க முடியலன்னு அழுகுறார், தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தது. அந்த மாதிரி பக்தர்கள்லாம் பார்த்தேன். ஆனால் என்னை ஏன் முருகா தேர்ந்தெடுத்த, என்னை ஏன் இந்த மந்திரத்தை சொல்ல வச்சு இன்றைக்கி அது இவ்வளோ பெருசாகி இப்போ நீங்கள் எல்லோரும் பேசுகிறதுக்கு வந்திருக்கீங்க ஏன் முருகானா? இப்போ இன்னைக்கு காலையில் கூட இந்த சேனல் வரதுக்கு முன்னாடி, இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வந்தேன். முருகா இந்த மாதிரி நான் கிளம்புறேன் முருகா, ஆதன் சேனலுக்கு பேச போகிறேன். இப்போ உத்தரவு கொடுக்க முருக உடனே முன்னாடி இருந்து பூ கீழே உழுது, கோயிலில் உழுது. நான் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறேன், யாருன்னா இருந்தாங்கன்னா ஒரே ஒரு அம்மா மட்டும் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு, அழகிறாங்க சார். பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பூ விழுந்தாலும் எனக்கு இது நீங்கள் வந்து ஒரு அற்புதம் அதிசயம் பார்த்தா தான் அது பெருசாக தெரியல. எனக்கு நம்மளுக்கு முருகர் தினமும் காட்டிகிட்டே இருக்காரு. அப்போ ஓகே முருகா, நன்றி முருகா, நான் கிளம்புறேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்பறம் அந்த அம்மா வந்து சொன்னாங்க, சார் நீங்கள் பேட்டியிலலாம் சொல்லியிருக்கீங்க பார்த்துருக்கேன், ஆனால் லைவாக வந்து பார்த்தேங்க சார், நீங்கள் அந்த சொன்னது உண்மை தான், பூ விழுந்துச்சு அப்படியே சரிஞ்சு வந்து விழுந்துச்சு. அந்த மாதிரி முருகர் என்னை ஏன் தேர்ந்தெடுத்தான்றது இது வரைக்கும் நான் என்னால் உணரவே முடியல. கண்டிப்பாக ஒரு நாள் உணர்த்துவார். அது பெரிய முருக பக்தர். நம்ம முருகனுக்கு உண்மையாக இருந்தாலே அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே நடந்திருக்கு அதிசயம். நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் எந்த வாழ்க்கையில் எவ்வளோ கேவலமான விஷயம் கூட செஞ்சுருங்க, வெளியிலேயே சொல்ல தயங்கக்கூடிய தப்பு கூட பண்ணிடுங்க, யாருக்குமே தெரியாத மோசமான செயல் கூட செஞ்சுருங்க, ஆனால் முருகன்கிட்ட மட்டும் உண்மையாக இருங்க. முருகா இதை நான் தப்பு பண்ணிடுறேன், மன்னிச்சிருந்தோம், அந்த தப்பை செய்யாமல் இருங்க. முருகர்கிட்ட மட்டும் நீங்கள் உண்மையாக இருங்க. மற்ற நீங்கள் வாழ்க்கையில் யார்கிட்ட உண்மையாக இருக்கீங்களோ இல்லையோ, எல்லார்ட்டையும் நம்ம உண்மையாக இருக்க முடியாது லைஃப் லாங் வரைக்கும். ஆனால் முருகர்கிட்ட மட்டும் உண்மையாக இருங்க. இதை தான் நான் செஞ்சேன். முருகர்கிட்ட உண்மையாக இருந்தனால தான் என்னவோ மேபி இந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு போல இருக்கு. நான் என்ன பண்ணாலும் முருகர்கிட்ட சொல்லிடுவேன், இதுதான் நடந்துச்சு முருகா, இந்த மாதிரி ஆச்சு முருகா, இப்படி ஆச்சு முருகான்னு வரைக்கும் இப்போ வரைக்கும் அது எந்த தப்பு நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அது உணர்த்தனால மேபி நம்மளை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காருன்றதான் நான் உணர்ந்த விஷயம். பட் அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியல. அப்புறம் தான் நான் அந்த கண்டுபிடிச்சேன். ஒரு நம்ம சேனல்லே கூட சொல்லியிருப்பாத
முருகன் பற்றி புகழ் பாடினவங்க, முருகனை பற்றி வெளி உலகத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி சொன்னவங்க, முருகரை பற்றி பேசினவங்க, முருகர் பற்றி பண்ணவங்க எல்லாருமே முருகர் பேரில் கிடையாது. ஒன்று சிவன் பேரில் இருக்காங்க, இல்லை பெருமாள் பேரில் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ என்னோட பேர் கோபி கிருஷ்ணன் தான், அம்மா ஜெனரேஷன் சொல்லலாம். அப்புறம் கோபினாலே அது கிருஷ்ணர் பேர் தான். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் முருகர் சூஸ் பண்ணிக்காரு. இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம பேட்டிக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் சொன்னேன், லேட் ஆகிடுச்சு, பசிக்குது, சாப்பிட்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு. சங்கீதா ஹோட்டலில் சாப்பிடும் போது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நான் என் குடும்பமே வைணவ குடும்பம், பெருமாள் ஆத்தென்டிக்காக கும்பிட்றவங்க, பட் ஆனால் முருகனை கும்பிட்டேன் பெருசாகிட்டேன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஒரு குருக்கள் வந்து சென்னை வந்திருக்காரு. அவர் பெருமாள் கோயிலில் குருக்களாக இருக்கார், பெருமாள் கோயிலில். அவர் சொன்னாங்கன்னா, நான் வந்து உங்கள் முருக பக்திலாம் பார்த்து ரொம்ப மெய் செலுத்து பிறகு ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நானும் முருகனை கும்பிடுவேன். அப்போ நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். பெருமாள் கும்பிட்றவங்க எல்லாருமே முருகனை கும்பிட்டா சூப்பராக இருப்பாங்க, முருகனை கும்பிட்றவங்க எல்லாருமே பெருமாள் கும்பிட்டா நல்லா இருப்பாங்க. திருப்பதி போகிறவங்க திருத்தணி போயிட்டு வந்தால் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. சில பேருக்கு வந்து 90% மக்களுக்கு திருப்பதி போயிட்டு வந்து சில விஷயங்கள் வந்து அசௌரியமாக நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு அப்படி நடக்கும். ஏன்னா எல்லாராலும் திருப்பதி போயிட முடியாது, எல்லாராலும் திருப்பதி போயிட்டு வந்து நம்ம எல்லாருமே நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கிடையாது. நீங்கள் அப்படி திருப்பதி போகிறவங்க, இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிறவங்க, இப்போ எனக்கு வந்து நான் திருப்பதிக்கு போனால் எனக்கு செட் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி நான் அதை பார்த்துட்டேன். அப்படி இருக்கிறவங்க திருப்பதிக்கு போயிட்டு இந்த ரிட்டன் வரும்போது திருத்தணி முருகரை பார்த்துட்டு வந்தால் அந்த கர்மா சமமாகி உங்களுக்கு பெரிய ப்ளஸ் கொடுக்குது. அதுக்குன்னு திருப்பதியில் நான் சக்தி இல்லைன்னு சொல்ல, திருப்பதி பெருமாள் அபரிவிதமாக ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு அதெல்லாம் கிடையாது. ஒரு கர்மா. நீங்கள் மோசமான கர்மா வச்சு திருப்பதி போனீங்கன்னா உங்களுக்கு உடனே எதிர்வினை வரும். நீங்கள் எல்லார் கோயிலுக்கும் எல்லாமும் போயிடவும் முடியாது. நான் சொன்னாலும் அப்போ தான் இந்த பெருமாள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த முருகர் கோயில் எடுத்துட்டீங்கனாலும், புராதன கோயில் எடுத்துட்டீங்கனாலும் அங்கே பெருமாள் இருக்கார் பக்கத்தில். நம்ம வடப்பள்ளி முருகரே எடுத்துங்க, ஆதிமூல பெருமாளோட குளம் தான் வடப்பள்ளி கோயில் குளம். ஸோ அவர் மாமா வந்து முருகனுக்காக வந்து குளத்தையே கொடுத்துருக்காரு. அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இது கனெக்டிவிட்டி உலகம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அப்படிதான் இது ஒரு தகவல் தான் எங்களுக்கு. உண்மை முருகன் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது, கடந்து வந்திருப்போம். எங்கே வேணாலும் எடுத்துங்க, முருகர் கோயில் பக்கத்தில் பெருமாள் இருப்பார். ஓகே ஓகே ஓகே. ஏறக்குறைய நம்ம சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் இருக்கும் இல்லைங்களா சார்? இந்த பேட்டி உங்க கூட அவுட்டோர் மட்டும் தான் போறோம், இன்டோர் ஷூட்டிங் இதான் ரொம்ப நாள் கழிச்சிருக்கு. ஆமா, ஆக்சுவலா அந்த 2 மாத காலத்துல உங்க லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், அருணகிரிநாதர் அவரை பத்தின ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க, தேடி போயிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து முருக பக்தியில உள்ள வந்தது முக்கியமான காரணம் என்னன்னா அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதர் ஒரு படம் தான் என் வாழ்க்கையை மாத்துச்சு. நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி முருகனை திட்டிட்டு போகிறேன். என்ன திட்டுறேன்? கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் திட்டுறேன், கேவலமாக திட்டு. அதையும் உங்கள் பேட்டியில் தான் சொன்னேன். ஆமாம், சொல்லியிருக்கீங்க. கேவலமாக திட்டிட்டு அசிங்கமாக திட்டிட்டு உன்னை இனிமேல் கும்பிடவே மாட்டேன். ஏன்னா வடப்பள்ளி முருகர் வந்து செருப்பு போட்டிருக்காரு, பாதரட்சி அணிந்த ஒரே முருகர் வடப்பள்ளி முருகர் தான். ஆமாம், நான் கோயிலுக்கு வந்தப்போ பார்த்தேன். பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன சொன்னேன், இனிமேல் உன் கோயிலுக்கு வந்து என்னை செருப்பால் அடி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேனே. இதோட அவகாசமே வேணாம், இனிமேல் உங்கள் கோயிலுக்கு வந்து என்ன செருப்பால் அடி போயான்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் அப்போ எந்த அளவுக்கு நான் வேதனை அடைஞ்சிருப்பேன்னு பாருங்கள். ஆனால் இப்போ தான் அதெல்லாம் உணர்றேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லையே, இதுக்காக நம்ம முருகர்கிட்ட கோச்சிக்கிட்டேன். ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. 12 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வாயில் திட்டிட்டு போனோனோ அதே 12 வருஷம் கழிச்சு இப்போ எல்லா சேனல்லையும் எல்லா சோஷியல் மீடியாலையும் முருகனை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எந்த வாயில் திட்டினோன்னா முருகர் பிடிச்சேனங்க, வா நீ என்னை திட்டிட்டு போனால மாவனவா உட்கார், நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு போல். அப்போ அதில் அருணகிரிநாதர் வந்து அந்த உட்காந்த வருஷம் 12 வருஷம். ஸோ அப்போ நான் அந்த முருக பக்தியில் 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அருணகிரிநாதரை பற்றி நிறைய தெரியும். ஒரு படம் ஒன்று பார்த்தேன், அவர் சாவர அளவுக்கு போவார். ஏன் சாவர அளவுக்கு போனார்னா மிகப்பெரிய பண்ணாத தப்புலாம் பண்ணியிருந்தார். அப்போ அவர் சாகும்போது முருகரை காப்பாற்றினா அதுக்கு அப்போ என்னையே காப்பாற்றினா அப்படின்னப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ என்னதான் காம இச்சையில் அளந்து செய்யக்கூடாத தவறுலாம் செஞ்சுதான் உன் பக்தியில் எங்கேயுமே நீ குறை வைக்கல, உன் பக்தி உண்மையாக இருந்துச்சுன்னாரு. அப்போ யார் அருணகிரிநாதர்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதர் மாதிரி ஒரு மிகப்பெரிய முருக அதிசய பிரிவு வந்து யாருமே கிடையாது. அருணகிரிநாதர் தான் முருகனுக்கு புல்லன் முருகனுக்கு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் அருணகிரிநாதர், அந்த அளவுக்கு ஒரு செல்லம் கொடுத்துருக்காரு. அப்போது அருணகிரிநாதர் எங்கே திருவண்ணாமலையில் பிறந்தாரா வளர்ந்தாரா, அருணகிரிநாதர் கூட பிறந்த யாருன்னா இருப்பாங்க, அருணகிரிநாதர் ராசி என்னவாக இருக்கும், அவர் என்ன அமைப்பில் பிறந்திருப்பார், ஏன் முருகன் அவர் இவ்வளோ பண்ணார், எந்த அளவுக்கு முருகர் பண்ணியிருந்தாருன்னா தோளில் உட்கார வச்சு சுற்றிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் முருகன் அவன் மயில் மேலே போன முருகன் ஆசையாக இருக்குன்னா அவ்வளோதானே அருணகிரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கு. இந்த அளவுக்கு அவருக்கு செல்லம் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் தேட சரி அவர் பிறந்த ஊரை ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். அப்போ அது சம்மந்தமாக தினேஷ் அண்ணன் இருக்கார் பாருங்கள், இந்த பெருமாள் பேர் சம்மந்தப்பட்டவங்க தினேஷ்ன்றவரும் கிட்டத்தட்ட பெருமாள் பேர் தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து அவர் எனக்கு ஒரு காணொலி அனுப்புகிறார். அந்த காணொலி தான் தெரிய வருது, அருணகிரிநாதர் பிறந்தவர் திருவண்ணாமலை கிடையாது, முள்ளன்றன்ற ஊரில் தான் பிறந்தாரு. முள்ளன்றம். அந்த முள்ளன்றம் எங்கே இருக்குன்னு பார்த்தா வேலூர் ஆரணி பக்கத்தில் இருக்குது, திமிரின்னு ஒரு ஊரில்.
சரி இந்த வீடியோ பார்த்துட்டேன். அந்த வீடியோ அப்படியே தேடி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி ஒன்று முன்னாடியே கண்டுபிடிச்சிடல. முருகனை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே முருகர் பேர்லேயே கிடையாது, சிவன் பேரில் இருக்கான், பெருமாள். அதுவும் முருகர் செயல் தான். அது காரணமாக தான் பண்ணியிருக்காரு. அது இப்போ என்னால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய அதுக்கு சூட்சம் இருக்குது முருகர் அப்படி செய்கிறதுக்கு காரணம். அந்த முருக சக்தி அப்படி செய்ய வைக்குது. அப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த காணொலியை தொடர்ச்சியாக தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யார் இதை உலகத்துக்கு கண்டுபிடிச்சி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1918 திருவண்ணாமலை சுற்றியுள்ள பகுதியில் ஒரு தொல்பொருளாளர் இருந்திருக்கார். அவரோட பேர் கோபிநாத். அவர் தான் முதல்ல சொல்லியிருக்கார், அருணகிரிநாதர் வந்து இங்கே திருவண்ணாமலையில் பிறக்கல, முள்ளன்ற ஒரு பகுதியில் பிறந்திருக்காரு. அவர் தவம் செய்த இடமும் அவர் பிறந்த இடமும் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு வச்சிருக்காரு. அப்போ எனக்கு பெரிய ஷாக். நம்ம ஏன் இதை பண்ணோம்? அந்த கோபி சொன்ன விஷயத்தையும் இந்த கோபிக்கு 2024 முருகர் தெரியப்படுத்துறாரு. அப்போது அந்த கோபிநாத் அவர் இறந்துட்டார். அவங்க ஃபேமிலி இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கட்டுரை புக் எழுதி வச்சிருக்காரு. நீங்கள் இதுதாங்க இந்த முருக பக்தி முருக சக்தி எப்படி வேலை செய்யணும்னா, எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன், நான் முருகர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்னா அது எப்படியாவது முருகர் கொடுத்துருவார். ஒன்று நினச்சேன்னா ஒன்று தேடுறேன்னா அது யார் மூலியமாவது ஒருத்தர் மூலியமா காட்டுவார். அப்படி இருக்கும் போது தான் நான் வந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு ஒரு வேலையாக போகிறேன். ஆனால் அன்றைக்கி வந்து பங்குனி கிருத்திகை நினைக்கிறேன், அன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷம், அன்றைக்கி பங்குனி உத்திரம்னு நினைக்கிறேன். அப்போ முருகர் கோயிலுக்கு போய்ட்டு முருகன் இந்த மாதிரி காஞ்சிபுரம் எங்கே போனாலும் நான் சொல்லிட்டு போங்க, இதுதான் நான் தினமும் முருகனை பார்க்கறேன்னா எனக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த வாழ்க்கைக்கு நான் தினமும் எல்லாம் 3 வேளையும் பார்க்கணும், முடிஞ்சால் கோயிலே படுத்துடணும், அந்த அளவுக்கு எனக்கு முருகர் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அப்போ என்ன சென்னையில் எங்கே இருந்தாலும் இப்போ நான் 2 நாள் சேலம் போனேன், மனசு கேட்கவே இல்லை. சென்னையிலேருந்து சேலம்லேருந்து நேராக சென்னை வந்தோடனே பாடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு போகிறதுக்கு முன்னாடி முருகர் பார்த்துட்டு தான் போனேன். அவரை நம்ம பார்த்தே ஆகணும், அவர் பார்க்காம இருக்கவே முடியல. அதுதான் அந்த அன்பு வந்து நீங்கள் அதெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களாம் எதுக்குமே வாழ்க்கையில் கவலைப்பட வேணாம். பிரச்சனை வரும், அது நம்ம கர்மா கிரகம். இப்போ எனக்கு வந்து கும்பராசி ஜென்மசனி நடக்குன்றாங்க, அந்த வேதனை வருது, ஆமாம் வருது. ஆனால் அதுலேருந்து யார் காப்பாற்றுனோம் தான் முருக சக்தி தான் காப்பாற்றுது. அப்போ வந்து அருணகிரிநாதர் இப்போ அந்த போகிற ஐடியாலாம் கிடையாது. நான் வியாழக்கிழமை ஜென்ரலாக வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது என்னோட கூட வந்த உதவியாளர் சொல்கிறார், சார் இந்த முள்ளன்றன்னு ஊருக்கு போகணுன்னு சொன்னீங்களே, பக்கத்தில் தான் போயிட்டு வந்துடலாமான்றார். ஆமாம் இல்லை போகணுன்னு. அப்போ உடனே முருகட்டு ஊத்துரு கேட்குறேன், போகணுன்னு வருது. போனேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய வீடியோ எடுத்து போட்டேன், பேசினேன். ஆனால் என் மனதுக்குள்ளே நீண்ட நாளாக ஒரு கேள்வி என்னென்னா, அருணகிரிநாதர் எப்படி முருகபக்தரா ஆனார்னு ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, அருணகிரிநாதர் முதல்ல முருகபக்தரே கிடையாது, சிவபக்தர். அவர் சிவனை தான் வழிபட்டிருக்காரு. அங்கே போனேன்னு எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆர்வம் வந்துச்சு, சிவபக்தர் எப்படி முருகபக்தரானார், இதை தேடுவேன்னு சொல்லி 2 நாளாக நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் 2 மணிக்கு தான் படுப்பேன். அதை பற்றி நிறைய தேடுவேன். புக்கு இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர், நான் தான் சொல்ல, நான் எதை தேடுறேனோ முருகர் அது ஈஸியாகி கொடுத்துருவார். அப்போ குமார்னு ஒருத்தர் எனக்கு தொடர்பு கொண்டு, ஐயா 12 புத்துன்னு ஒரு கோவில் இருக்குது, இங்கே தான் வந்து அருணகிரிநாதருக்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு, இந்த இடத்துல இருந்தால் அவர் முருகபக்தரான் நான் கேட்காமே அவர் சொல்கிறாரு. சூப்பர்னு சொல்லிட்டு உடனே அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே மாதிரி முருகர்கிட்ட ஊற்றுவாங்கன்னு கிளம்பிட்டேன். முதல் வாரம் வியாழக்கிழமை போகிறோம், அதே மாதிரி அடுத்த வாரம் இப்போ நம்ம பேசுகிற அருணகிரிநாதர் பற்றி பேசுறது வியாழக்கிழமைக்கு தான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறோம். ஸோ குரு நாள். ஸோ அது எப்படி இந்த கிரகம் கரெக்டாக வேலை செய்து பாருங்கள். இந்த விஷயத்த இந்த சேனல் மூலயமா இன்றைக்கி பேசணும். ஏன்னா தொடர்ந்து 3 வியாழக்கிழமை நான் அருணகிரிநாதர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த வியாழக்கிழமை அருணகிரிநாதர் பற்றி பேசுகிறேன். அப்போ அங்கே போனால் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் பழமை வந்த சிவன் கோயில். அதை பார்க்கும்போது தெரியுது. அந்த சிவன் கோயிலில் தான் என்ன பண்ணுங்க, அருணகிரிநாதர் அம்மா பேர் வந்து அபிராமி. அவர் தந்தை இறந்தோடனே தாய்மாமன் இருக்கார் சோமநாதர்னு சொல்லி, அவரோட தாய்மாமன் பேர் சோமநாதர். அந்த சோமநாதர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அருணகிரிநாதருக்கு சிவபக்தி சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, அம்மா கிட்ட சண்டை போட்டு அந்த சிவன் கோயிலில் வந்து ஒளிஞ்சிருந்திருக்காரு. அம்மா கிட்ட இவங்க 3 நாளாக தேடுறாங்க அவர் அருணகிரிநாதரை. அப்போ இதெல்லாம் கோபிநாத் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, 3 நாள் கோயிலுள்ளே படுத்துட்டாங்க போது தான் கரெக்டாக 2வது நாளோ இல்லை முதல் நாளுக்கு நைட்டோ அப்போ வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு அருணகிரிநாதருக்கு. தலையில் பிறை சூடி, இது அருணகிரிநாதர் கல்வெட்டை எழுதியிருக்காரு, பாடலாகவே சொல்லியிருக்காரு. பிறை சூடி சிவபெருமானை அவர் பார்க்குறாரு, ஞானம் வருது. அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த எல்லா விஷயமும் தேடுறாரு, வந்து திருவண்ணாமலைக்கு வராரு. அந்த கேப்பில் தான் ஒரு முருகபக்தராக மாறுறாரு. அப்போ அந்த முருகபக்தராக மாறி என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளுக்கும் மேலானவன் ஆறுமுக பெருமான்றார். மும்மூர்த்தி சிவன் பிரம்மா விஷ்ணுவோட பெரியவன் முருகப்பெருமான்ற இவர் உணர்ந்து சொல்கிறார். அந்த விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் போது பிரம்மாண்டமாக மிரட்சியாக இருந்துச்சு. நம்ம முருகபக்தியாக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும், எல்லாரும் முருகபக்தராக இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க கர்மா நல்லா இருந்தால் இந்த முருகபக்தியில் வருவாங்கன்ட்டு. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த முருகபக்தியை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. தினமும் இப்போ கந்த சஷ்டி படி வாரத்துக்கு ஒரு நாளாவது முருகரை கோயிலுக்கு போ, டெய்லி முருகனை கும்பிடு, டெய்லி முருகர் வழிபாடு பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இருந்தாலும் மறைந்தாலும் இந்த முருக சக்தி அவங்களை காப்பாற்றும்.
கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா அருணகிரிநாதர் அவரை பத்தி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிரமிப்பா தான் இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் அது முடிவே இல்லை, போயிட்டே இருக்கு. ஆமா, ஒரு முடிவில்லாததா இருக்கு. போயிட்டே இருக்கும்போது Actually, அந்த கோபி நீங்க தான் மறுபிறவியா வந்திருப்பீங்க. கிடையாது, அப்படி கிடையாதுங்கம்மா. அது நானும் செக் பண்ணி அப்படிலாம் கிடையாது. என்னோட பிறவி அதுவும் செக் பண்ணிட்டீங்களா? நம்ம என் கர்மா நான் தேடி கண்டுபிடிக்கும் போது ஓகே, நான் தான் சொன்னேன். நான் வந்து ஒரு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு வேற ஒரு சேனல்ல சொல்லியிருப்பேன். அதை அந்த ஏடு பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் தேவையில்லாமல் அரசியல் போய் அவமானப்பட்டு திரும்ப வந்து இதெல்லாம் எல்லாமே என் கர்மா. ஸோ இதுதான் அப்போ தான் இந்த கர்மா சம்மந்தமாக ரிசர்ச்சில் ஆரம்பிக்கிறேன். நான் இமயமலைக்கு போகிறேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு விஷயம் வந்து உணர்ந்ததுக்கப்புறம் இப்போ கூட நீங்கள் என்னோட சோஷியல் மீடியாலாம் என்னோட பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு கடலில் உட்காந்து அதேமாதிரி திருச்செந்தூருக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு போங்கன்னு சொன்ன எல்லாமே முருகர் சொல்லி நான் தான். இப்போ அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஃபேமஸ் ஆகலைங்க, இது முருகர் தான் நடத்துறாரு. திருச்செந்தூர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து நானே சோஷியல் மீடியா இல்லை, நான் பார்த்துட்டு இருக்கேன். சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகவே இப்போ உலா வந்துகிட்டு இருக்கு. அது நீங்கள் எல்லாமே முருகர் தாங்க நடத்துறாரு. நான் சொல்றேன், நான் பண்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க மூலியமா முருகர் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஒரு கருவி, நீங்களும் ஒரு கருவி, இந்த கேமராமேன் எல்லாருமே அதுக்கு ஒரு கருவி தான். இந்த சேனல் இந்த நேரத்தை இதை ஷூட் பண்ணி எடுத்து போடணும்னு சொல்லி. ஸோ அருணகிரிநாதரை பற்றி இன்னும் முழுசாகவே கண்டுபிடிக்க முடியல. அதோட தொடர்ச்சி தான் எனக்கு வந்து ஒரு 8-9 வருஷமாகவே ஒரு கனவு, ஒரு என்னோட வாழ்நாள் கனவுனே சொல்லலாம். என்னென்னா திருச்செங்கோடுக்கு போனோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் இப்போ நேற்று தான் சேலம்லேருந்து வந்தேன். திருச்செங்கோடுக்கு போனோம். என்னத்துக்காக போனோம்? அருணகிரிநாதர் வந்து கோயில் தானே சார் அது? அர்த்தநாரீஸ்வரர் கோயில் 2வது. திருச்செங்கோடுன்றது வந்து அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட பலாயிரம் பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த பலாயிரம் பாடல்களில் ஒரே ஒரு முருகனை பற்றி தான் அதிகமாக எழுதியிருக்காரு, அதிகமாக பாடியிருக்காரு. அதுவும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் கந்தர் அனுபூதின்னு ஒரு பாட்டில் அவர் எந்த முருகனை பற்றியுமே பாடலை, திருச்செங்கோடு முருகன் பற்றி தான் பாடியிருக்காரு. இது ஏன்ற கேள்வி எனக்கு 8 வருஷமாக இருந்துச்சு மனசில். அப்போது நான் சொன்னேன், நான் எதெல்லாம் ஆசைப்படுறேன்னு முருகர் இயற்கையாக நடத்தி கொடுக்குறாரு அப்படின்றப்போ நான் வந்து சேலத்துக்கு ஒரு வேலைக்காக போகிறேன். சேலமில் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங்கு, திடீர்னு கிளம்புற மாதிரிச்சு பை ரோடு. நான் வந்து இப்போது வந்து ஒரு நடுவில் ஒரு கோவில் குருக்கள் கூட என் மேலே கோச்சிக்கிட்டார். நான் இந்த மாதிரி ஒரு முருகன் கோயிலுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் இவ்வளோ நாள் வராமல் இருக்கீங்களே அப்படின்ட்டு. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும் என்னை கூப்பிடல. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த கோயிலுக்கு வாங்க, அந்த கோயிலுக்கு வாங்க, இது வாங்க. இப்போ எனக்கு பக்தர்கள் கொடுத்த முருகர் படம் தோராயமாக எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு 500 இருக்குமா? ஒரு 2000 இருக்குது. அவ்வளோ கொடுத்துருவேன். அவ்வளோ படத்தை சேர்த்து வச்சுருக்கேன். அது யாரெல்லாம் கொடுக்கணும்னு உத்தரவு வருதோ கொடுத்துருவேன், யாருக்கெல்லாம் இது பண்ணுமோன்ட்டு. இப்போ நேற்று கூட வந்து நான் ஒரு காணொலி போட்ட மாதிரி ஒரு ஹேண்டிகேப்ட் கிடையாது, அவருக்கு ஒரு பொருள் வந்து அந்த பொருளை வந்தப்பே இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்கள தான் போய் சேரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அவருக்கு அதை கொடுத்தேன். அது டக்குனு உங்களுக்கு தோணுமா? தோணும். இவங்களுக்கு கொடுன்ட்டு வரும். அப்படிதாங்க நான் ஒரு கடை இதுக்கு போனேன். திருச்செந்தூர் முருகர்கிட்டருந்து பண்ண வேல் வந்து அவங்களுக்கு தான் போகணுன்னு இருந்திருக்கு போல இருக்கு. நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஐடியாலாம் கிடையாது. அவங்க கடையில் போய்ட்டு அந்த ஆரத்தி காமிக்கும் போது அந்த எண்ணெய் வருது, உடனே நான் இருங்கன்னு சொல்லி காரணம் எடுத்து கொடுக்குறேன். இதாங்க திருச்செந்தூர் கருவறைக்குள்ளே பூஜை பண்ணி எனக்கு கொடுத்த வேலை, அது உங்களுக்கு கொடுக்குன்னு தோணுச்சு, நாங்கள் வச்சுக்கணுன்னு நீங்கள் நைட்டு தான் சார் திருச்செந்தூர் கிளம்புறோம் நாங்கள் அப்படின்னாங்க. அவங்க பெரிய திருச்செந்தூர் முருக பக்தர். இந்த சக்தி எப்படி வேலை செய்து பாருங்கள், அந்த முருக சக்தி. ஓகேங்களா? அப்போ சேலம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதான் நிறைய பேர் கூப்பிடுவாங்களாமா, அதை நான் உடனே போக முடியாது. அப்போது எனக்கு என்ன முருகா எல்லாருமே கூப்பிட்றாங்களே போக முடியலன்றப்போ தான் தினம் அதையும் முருகர் உணர்த்துறாரு. எப்படி உணர்த்துறாருன்னா, சிவன்மலைன்னு ஒரு கோவில் இருக்குது, அங்கே ஆண்டவர் உத்தரவு பெட்டின்னு ஒன்று இருக்குது, கரூர். அங்கே ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்னென்னா, ஒரு முருக பக்தர் கனவுல வந்து சொல்றதை வந்து அங்கே இதாக வைப்பாங்க. இப்போ வேல் வச்சிருக்காங்க. அது முருகர் யுகம் ஆரம்பம் நான் சொன்ன பாருங்க, நம்ம சேனலில் பேசினா பாருங்க, அதோட தொடர்ச்சி தான். இதெல்லாம் கம்மி, இன்னும் பெருசாக இருக்கும். இப்போ தான் ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அடுத்தது உலகம் ஃபுல்லாக இருக்கிற வெளிநாட்டவர்கள் முருகனை தேடி வருவாங்க, குறிப்பாக பழனியை தேடி வருவாங்க. பழனி மாலையில் இன்ச்சு பை இன்ச்சு அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, அது மத்திய அரசு அனுமதியோடு பண்ணுவாங்க. பண்ணி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பொருள் பொக்கிஷம் இருக்குன்னுவாங்க. இப்போது என்னோட பேட்டி வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளரில் ரிட்டையர்டாக இருக்காங்களோ இல்லை அவங்க எல்லாமே திருச்செங்கோடு கோயிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இருக்காங்க, அதை நான் உணர்ந்துட்டு வந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், முருகர் எனக்கு உணர்த்துறாரு. ஓகே, இந்த மாதிரி யார் கூப்பிட்டாலும் சரி, முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு ஆம் இல்லைன்னு எழுதி போடுவேன். ஆமுன்னு வந்துச்சுன்னா போவேன், இல்லைனா இல்லை. அப்படிதான் எல்லா இடத்துக்கும் போனது. அப்போது இந்த சேலம் கிளம்புன்றப்போ தம்பி நவீன் ஒருத்தர் இருக்கார் வேலூரில், மிகப்பெரிய முருக பக்தர். நான் வந்து அர்ஜென்ட்டாக சேலம் கிளம்பிட்டு இருக்கேன், நவீன் கூப்பிட்றேங்க அப்படின்னா, அண்ணா சேலம் போகிறீங்களான்னு திருச்செங்கோடு போயிட்டு வாங்கினேன், ரொம்ப சூப்பரான முருகன். இல்லை எனக்கு ரொம்ப நாள் கனவு, நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேங்கம்மா, நீங்கள் ஒரு முருகர் கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோயிலுக்கு பிளான் பண்ணி போங்க. இந்த ஆந்தி வேலை போய் கும்பிட்றேன், ஆந்திராவுக்கு போனேன், அப்படியே திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு வந்தேன், திருத்தணிக்கு ஒரு வேலையாக வந்தேன், திருத்தணிக்கு அப்படிலாம் இல்லை, முருகர் கோயிலுக்கு போனால் முருகர் கோயில் பிளான் பண்ணி போங்க. நானும் அப்படி தான் மாட்டேன், ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்துலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு நீங்கள் நீங்கள் அப்படி தான் உங்களுக்கு கடவுள் ஆசையும் கிடைக்கும். நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் திருச்செந்தூருக்கு போனால் வருஷம் ஃபுல்லாக முருகர் காப்பாற்றுறனா கிடையாது. கோயிலுக்கு போனால் கூட திருச்செந்தூர் முருகனை நினைங்க.
திருச்செந்தூர் முருகன் மனசார வணங்குங்க. இதுதான் பக்தி. வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா போதும் பாருன்னா வருஷம் ஃபுல்லாக குலதெய்வம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க மக்கள். டெய்லியும் குலதெய்வத்தை நினைக்கணும். அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறாரு தொடர்ந்து ஒரு 3 கால் அதுக்கப்புறம் திருச்செங்கோடுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒருவேளை கூப்பிட்றது முருகர் தான் கூப்பிட்றாரு போல இருக்குன்ட்டு அங்கேயே ஒரு இடத்துல நான் எழுதி போடுறேன். ஆமுன்னு வந்துச்சு. ஓகே ரைட் ஃபிக்ஸ் பண்ணி போகணுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். போகிறேன். என்னோட இதுதான் அந்த நான் பிரிவுள்ள முருகர் வந்து நம்ம நடத்துகிறாரு. மே 13 வந்து நான் இமயமலைக்கு போகிறேங்கம்மா. இப்போ வர மே 13. அது எப்படி போகிறேன்னா உத்தரகாண்ட் அரசோட விருந்தினராக போகிறேன். உங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஆமாம். அது எது சம்மந்தமாக அதுவும் முருகர் சம்மந்தமாக. அது போனதுக்கப்புறம் நான் அந்த காணொலி பாருங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு அற்புதமாக இருக்கும். அப்போ ஏன் இதோட தொடர்ச்சி இதோட நீட்சியாக வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா திருச்செங்கோடுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது மேருமலை. மேருமலைனா இமயமலை. கிட்டத்தட்ட இமயமலைக்கு நிகரான இடம் தான் இந்த திருச்செங்கோடு மலை. சரிங்களா? சரி ஓகே இந்த கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிச்சு. உடனே கிளம்புறேன். போகும்போது என் மனசு எல்லாமே இமயமலைக்கு போகும்போது என்ன ஒரு உணர்வு இருந்ததோ இமயமலைக்கு போகிறோம் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை. இமயமலைக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி உணர்வு வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது போங்க. இமயமலைக்கு என்னென்னா நீங்கள் அந்த அடிவாரத்துலேருந்து மலை ஏற 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 உங்கள் கூட சிவபெருமானே வர மாதிரி இருக்கும். நீங்களாவே மறந்துடுவீங்க. ஏன் ரஜினி சார்லாம் இமயமலைக்கு போகிறான்றது நான் லேட்டாக தான் உணர்ந்தேன். ஏன் ஞானிகள்லாம் வந்து இமயமலை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அந்த இடமே அப்பேற்பட்ட படம். அதே ஒரு ஃபீல் வந்து இந்த திருச்செங்கோடு மலையை நெருங்க 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 எனக்கு வருது. கிட்ட நெருங்க 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 என் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போகிறேன். போயிட்டு என் மனசு ஃபுல்லாக இருந்தது ஏன் திருச்செங்கோடு முருகர் வந்து இவ்வளோ சிறப்பாக அருணகிரிநாதர் பாடினார்னா ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இல்லாமலாம் பாடியிருக்க மாட்டார். இந்த கேள்வி மட்டும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த முருகரே சுயம்பு முருகர். அப்பேற்பட்ட முருகர் போகிறேன். யாருமே கோவில் இல்லை. 3:30 மணிக்கு நான் போனேன். எந்த பக்தர்களும் இல்லை. கிட்டத்தட்ட அந்த முருகர் ஃபஸ்ட்டு இன்னொரு திருச்செங்கோடுக்கு பெரிய சிறப்பு என்னென்னா எல்லா கோயிலும் விநாயகரை வணங்கிட்டு தான் நான் போவோம். ஆனால் திருச்செங்கோடு கோயிலில் மட்டும் சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா முருகனை வணங்கிட்டு தான் என்னை வந்து வணங்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே முதல்ல செங்கோட்டு வேலவர் தான் இருப்பார். அவரை பார்த்துட்டு தான் சிவபெருமானை பார்க்கணும். அப்போ அந்த முருகரை பார்த்தா கையில் வேல் சேவலோட இருக்கார். அதோட ஒரு படம் வந்து தனியாக வச்சுருக்காங்க. சுயம்புவான முருகர். அப்பேற்பட்ட அபிஷேகம் கூட அவருக்கு பெருசாக கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்ன திருச்செந்தூருக்கு அப்புறம் நான் அழுதது வந்து இந்த முருகர்கிட்ட தான். 45 நிமிஷம் 50 நிமிஷம் யாருமே இல்லை. நான் மட்டும்தான் இருக்கேன். தேம்பி எழுதிட்டு இருக்கேன். எப்படி முருகா நான் எப்பயோ ஆசைப்பட்டு நினச்சதை வந்து இப்போ நிறைவேற்றிருக்க முருகான்ட்டு எல்லாம் பேசுகிறோம். பேசி முடிச்சதுக்கப்புறம் என் மனசு ஃபுல்லாகவே செங்கோட்டு வேலவர் ஏன் அப்படி இருந்தார், என்னத்துக்காக இது அருணகிரிநாதர் பாடினார்னு அந்த கேள்வி ஓடிட்டே இருந்துச்சு இல்லை. வந்து அடுத்த நாள் அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டார் முருகர். ஏன் பாடினாருன்ட்டு நேற்று நைட்டு தான் தெரிஞ்சுது உங்கள் இன்டர்வியூ வரத்துக்கு முன்னாடி. அது ஒரு பெரிய அதிசயம். ஏன் தான் பாடினார் சொல்லுங்க. சொல்கிறேன் என்னென்னா இது பார்த்துட்டோங்கம்மா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் போகிறோம். அர்த்தநாரீஸ்வரர் போனால் அப்பா அது இப்போ வரைக்கும் எனக்கு சொல்லும் போதே மெய்சில் இருக்குது. அதில் அந்த அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி அம்பாள் பாதியாக இருக்கும்போது அவங்க அந்த வேஷ்டியை தூக்கி பாதத்தை பார்த்துங்க பாவ விமோசனம் காட்டினா ஒரு மனித எலும்பு எப்படி இருக்கமோ மனித கால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கவே கண்கொள்ள காட்சி ஆகணும். நான் ஒரு பேட்டியில் சொன்ன பாருங்கள் முருக பக்தர்கள் வந்து கம்பல்சரி திருவண்ணாமலைக்கு போங்கன்னு சொல்லி. ஆனால் தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் சிவ சைவத்தை வணங்குறவங்க யாராக இருந்தாலும் சரி உலகத்தில் ஒரு வாட்டியாவது அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து அந்த சிவபெருமான பாதத்தை பாருங்கள். மெய் சிரித்து போயிடுவீங்க. ஒரு மனித கால் அப்படியே இருக்குங்க. சுயம்பு ஈஸ்வரருங்க அவரு. அல்ல ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி சண்டை பிரியவே போறாங்க அப்படின்னா கோயிலில் போய் அதெல்லாம் கணவன் மனைவி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சேர்ந்துருவாங்க. நீங்கள் அந்த மண்ணை பிரிக்கிறதுக்கே புண்ணியங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். கும்பராசிக்காரங்க எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரியும். நாம் பெற்ற இன்பத்தை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். நான் மட்டும் வச்சுக்கூடாது. அதனால தான் எனக்கு வர எல்லா முருகு போகிறது நானே எதுக்கு வச்சுக்கிறேன் எல்லாரும் கொடுக்குறது. கும்பராசிக்காரங்க இந்த பேட்டி பார்க்குறோம். கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் கும்ப லக்னம் கும்பராசிக்காரங்க ஒரு வாட்டியே திருச்செங்கோடு போயிடுங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கோவிலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கான ஒரு சிறப்பான கோயில். இது சிவபெருமானே சொல்லியிருக்காரு. அப்போது எனக்கு மைண்டு ஃபுல்லாக இதை பார்த்துட்டேன்னா மனசு வரவே இல்லை அந்த கோவிலேருந்து கிளம்ப. அந்த ஐயரே கேட்குறாரு என்னங்க போய் முருகரை பார்க்குறேன் வெளில வந்துடுறேன் உட்காந்து பேசுகிறேன் திரும்ப மனசு கேட்கல. திரும்ப முருகரை வந்து பார்க்குறேன் யாருமே இல்லை பக்தர்களே இல்லை. கடைசி அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரவரைக்கும் எனக்கு மனசே இல்லை. உட்காறேன் திரும்ப முருகர் பார்க்குறேன் நிற்கிறேன் உட்காந்துட்டு இருக்கன்றப்போ அப்போ தான் ஒருத்தர் இது சதய நட்சத்திரமான கோவில் கும்பராசிக்காரனா. அப்போ நானும் சொன்னேன் கும்பராசி தாங்க ஒரு நல்லதுங்க. இப்போ இயற்கையாக நம்மளை முருகர் அதாங்க முருகர் வந்து என் கர்மாவை எங்கெங்கே வாங்கணுமோ என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கார். எதுக்காக தயார் பண்ணுறாருன்னு தெரியல, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஓகே நிறைய பேர் வந்து சொல்ல ஐயா உங்களை பார்த்துட்றாங்க உங்களை அப்போல்லாம் முருகனை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். முருகர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேளுங்க. முருகனை தேருங்க முருகர் கிடைப்பார். ஓகேங்களா. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் என் மனசு ஆறவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே ஃபுல் ஹிஸ்ட்ரி. அப்போது சுற்றி வரும் நவகிரகம் இருக்குது. அந்த நவகிரகத்தை பார்த்தீங்கன்னா அந்த அந்த நீங்கள் நார்மலாக இருக்கிற நவகிரகம் மாதிரியே கிடையாது. நீங்கள் அந்த நவகிரகத்தோட அந்த கல் சிலை இருக்குல்ல அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் ஆண்டுகளாக இருக்கிற 4 யுகம்லாம் இருக்காது. திரேதா யுகம், தாபர யுகம், கலியுகம்,
கிருதயுகம். இதில் சிவன், பார்வதி, பெருமாள், பிரம்மர், விஷ்ணு, தேவர்கள், இந்திரர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அந்த கோயிலை பார்த்தாலே தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டாங்க. மனசே இல்லாமல் அந்த கோயிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். சரி, ரைட்டு, ஓகே, இது பெரிய அற்புதம். அதே மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நான் பொதுவாகவே வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து எப்பவுமே நீங்கள் ஒரு சபலமாவோ இல்லை மனசு சலனமோ இருந்தால் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. ஓகே, இது செய்ய வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நிப்பாட்டிடும். நான் எப்பவுமே நைட் ட்ராவல் வந்து பண்ணவே மாட்டேன். என்னோட குருநாதர் அப்பயே சொன்னது, இரவு பயணம் மட்டும் பண்ணார். காரில் போக மாட்டேன், ரோட்டில் போக மாட்டேன், மற்றபடி ட்ரெயின் எல்லாம் போவேன். சரி, பட் ஆனால் சென்னைக்கு அர்ஜென்ட்டாக வந்தாகணும் அப்படின்றப்ப இரவு போகலான்றப்ப திடீர்னு என்னோட குருநாதர் ஃபோன் பண்ணார். ஐயா, என்னை பார்த்துட்டு போங்கன்றார். வாண்டடாக சொல்கிறார். சரிங்க, உங்களை பார்த்துட்றீங்க அப்படின்றப்போ சரி. அதுக்கப்புறம் 2வது ஒரு தடங்கள் வருது. அப்பயும் நான் என்ன பண்ணேன், ஓகே நான் சொல்லி நைட்டு சேலமில் தங்குறேன். சேலம் தங்கின அப்புறம் ஐயா குருநாதரையும் பார்த்துடுறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுந்தரானந்த சுவாமிகள் ஓகே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி சென்னை வரப்போ தான் ஒரு விஷயம் மூலமாக ஒன்று வருது. நான் அதை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன் வந்து அருணகிரிநாதர் செங்கோட்டு முருகரை உள்ள பாடினார் தெரியும்போது எங்கெங்கேயோ போய் சுற்றி திரும்பவும் பெருமாள் சம்மந்தப்பட்ட ஒரு பேர் இருக்கிறவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இதுவான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தா நான் ஒரு புக் வச்சுருந்தேன். அதில் ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் உங்கள் சேனல் இன்ட்டு லேட்டாக வந்தது காரணமே அதுதான். ஸோ அது நேற்று கண்டுபிடிச்சி படுக்கும்போது மணி 11:30 12 ஆயிடுச்சு. என்னென்னா அருணகிரிநாதர் ஆக்சுவலாக பழனியோட ரொம்ப சீனியரான மோஸ்ட் மலை வந்து இது. ஓகேங்களா? இப்போ நான் இமயமலைக்கு போகிறதுக்கும் இந்த திருச்செங்கோடு மலைக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா? கைலாயத்துலேருந்து அப்பா அம்மா கிட்ட முருகர் கோச்சிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து நிற்கிறார் இமயமலையில். அங்கேருந்து 2வதாக இங்கே வரார் திருச்செங்கோடு, 3வதாக பழனி மலைக்கு வரார். இது ஒன்று. இன்னொன்று ஏன் அருணகிரிநாதர் பண்ணார்னா, அருணகிரிநாதர் போய் செங்கோட்டு வேலைகிட்ட கேட்குறாரு, முருகா என்னோட பாடி நான் இறந்ததுக்கப்புறம் என் உடலை பார்த்து யாரும் அழக்கூடாது, ஓகேவா? கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருக்கணும், செத்ததுக்கப்புறமும் உங்க கூட இருக்கணுன்ற ஒரு வரம் கேட்குறாரு. அப்படி தான் முருகர் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தாரு. அவர் அதே மாதிரி அந்த தாமரை மலர் எடுக்கிறதுக்காக கைலாயத்துக்கு போகிறாரு. இவர் உடல் எடுத்து எரிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளி ரூபத்தில் இருக்கார்ல, அந்த கிளி ரூபமாக மாறினதுக்கப்புறம் தான் அவர் கந்தர் அனுபூதினு ஒன்று பாடுறாரு. அந்த கந்தர் அனுபூதியில் ஒரே ஒரு முருகரை பற்றி தான் பேசுகிற, செங்கோட்டு முருகரை பற்றி. ஸோ இதுதான் காரணம். அதுக்கு முன்னாடி அவர் செங்கோட்டு முருகர்கிட்ட ரொம்ப டீப்பாக கனெக்ட். இப்போ நான் எப்படி வடப்பள்ளி முருகர்கிட்ட இருந்திருக்கணும், அந்த மாதிரி அவர் செங்கோட்டு முருகர்கிட்ட ரொம்ப டீப்பாக இருந்திருக்காரு. ஸோ ப்ளஸ் வந்து அவருக்கு அங்கே முருகனாகவே நிற்கிறாரு. இப்போ திருப்பூரில் எப்படி முருகராகவே பனைமரத்தில் இருக்காரோ, இங்கே முருகர் சுயம்புவாக இருக்கார். மற்ற எல்லா இடத்துல ஒரு சிலை வடிச்சிருப்பாங்க, ஒளி வச்சு ஒரு சிலையை வடிச்சிருப்பாங்க. முருகர் சுயம்புவாக இருக்கார். நம்ம சினிமாலாம் பார்ப்போம்ல, சாமி வருவார் டக்குன்னு மறைஞ்சிடுவார், இல்லை கல்லா மாறிடுவாங்களா, அந்த மாதிரி முருகர் இங்கே சுயம்புவாக இருக்கார். அந்த சக்தி தான் ஒரு அதுவும் ஒரு பாடல் வந்துங்க, இவருக்கும் ஒரு மந்திரவாதிக்கும் சண்டை ஆகிடும். அருணகிரிநாதருக்கும் என்னன்னா, நீ கூப்பிட்டா வந்து முருகர் வராரா, நான் கூப்பிட்டா காளி வராருன்னு ஒரு பிரச்சனை இருக்காது. அருணகிரிநாதர் படத்துல இருக்கும் பாருங்க. அப்போ எல்லாமே பாட்டு பாடி கடைசியில் ஒரே ஒரு பாட்டு பாடுவார், முருகர் வந்துடுவார். என்ன பாட்டுனா, செங்கேடு எடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதும மலர் கொங்கே தரளம் ஜொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து நிற்பனே. செங்கோடை குமரன் இந்த முருகன் தான் சொல்றாரு. ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு முருகர். திருச்செங்கோடு முருகன் பத்தி இந்த அளவுக்கு யாரும் இவ்வளோ பிரமிப்பா பேசியிருப்பாங்களான்னு தெரியல. நான் முதல் முறையா கேட்குறேன். அந்த மண்ணை மறிக்கிறதே புண்ணியங்க. கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நானும் ஒரு வாட்டி நீங்க போங்க, எல்லாருமே போங்க, கும்பராசிக்காரங்க போங்க. இப்போ தமிழ்னா பிறந்த ஒருத்தரும் அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த சிற்ப விஷயத்தை பார்த்துடணும். அங்கேயும் பெருமாள் இருக்காரு கண்டிப்பா. ஸோ அங்கேயும் அதில் இன்னொரு பெரிய விஷயம் தெரியுங்களா, உலகின் முதல் ஜேஷ்டா தேவி சிலை அங்கே தான் இருக்கு. ஜேஷ்டா தேவின்றது வந்து இப்போ அதுலேயும் பாருங்க, முருகர் என்னோட கரணம் வந்து தைத்துள கரணம். கரணம்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஜோசியம் தெரியாது, பட் ஆனால் கரணம்னு ஒன்று இருக்கு. கரணம் தப்பினால் மரணம்னாங்களா, அந்த கரணம் தான் முக்கியம். எல்லாத்துக்கும் யார் ஒருத்தர் கரண ரீதியாக பார்த்து சில விஷயங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கர்மா மாற ஆரம்பிச்சிடும். நல்ல கர்மா இருந்தால் தான் தன்னோட கரணமே என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ நிறைய பேர் இதை பார்க்குறோம், தன்னோட கர்ணத்தை தேடுவாங்க. அதில் தைத்துளம் கர்ணமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஜேஷ்டா தேவி தான் வழிபடணும். எனக்கு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அங்கே ஜேஷ்டா தேவி இருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் நான் காஞ்சிபுரம் போனேன்னு சொன்னேன்ல, அது போனதே என்னோட கர்ணனோட தேவதை வந்து ஜேஷ்டா தேவி தான். அந்த ஜேஷ்டா தேவி கோயிலுக்கு போகும்போது தான் என்னோட கூட வந்த உதவியாளர் முள்ளன்றம் போகிற வழி பார்க்கலான்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? கட் பண்ணால் இங்கே வந்து ஒரு ஜேஷ்டா தேவி இருக்காங்க. அந்த ஜேஷ்டா தேவி தான் உலகில் முதல் ஜேஷ்டா தேவி சிலை. போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப பழமையான கோயில்ல அந்த சிலைகள் இருக்கு. ஆனா பழமையான கோயில் இல்லைங்க, இது புராதன கோயில். இது வந்து இது வருஷ கணக்கிலே நீங்க அந்த இடத்துக்கு போங்கள தெரியும். யுகங்களா 4 யுகங்கள, இப்போ திருவண்ணாமலை 4 யுகமா இருக்கு. அந்த மாதிரி 4 யுகங்களா இருக்கிற கோவில். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஜேஷ்டாதேவி கரணம் தைத்துள கரணம் வந்து அந்த ஜேஷ்டாதேவி வழிபடுறவங்க அங்கே போங்க. நீங்க அந்த கோவில் சுத்தினா குபேர லட்சுமின்னு இருக்காங்க. அது எல்லாமே சுயம்புவா இருக்கிறது. சுயம்புவா பெருமாளே வந்து லட்சுமி வணங்கியிருக்காரு அந்த கோவில்ல. அப்போ எவ்வளோ அற்புதமான கோயில் பாருங்க. அதே மாதிரி விஷ்ணு துர்கைன்னு சொல்லி என்னோட குருநாதர் சொன்ன, விஷ்ணு துர்கை இருக்கிற இடத்துக்கு போய் வழிபடுங்கன்னாரு. அங்கே விஷ்ணு துர்கை இருந்துச்சு.
கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சிறப்புகள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக போங்க. நம்ம அந்த இந்த கோவிலை கொண்டாடப்பட வேண்டிய கோவில். முருகன் பற்றி நிறைய விஷயங்களையும் நிறைய அற்புதங்களையும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நிறைய தெரியாத விஷயங்களை நீங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கு. எல்லா புகழும் முருகன். முருகனை பற்றி மட்டும் இல்லை, அருணகிரிநாதர். முருகனை கும்பிட்றவங்க எல்லாருமே அருணகிரிநாதரையும் சேர்த்து கும்பிட்டீங்கன்னா முருகர் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும்.